அனைவருக்கும் வணக்கம். ஆலவாய் அரசி அத்தியாயங்கள் 18 மற்றும் 19. அத்தியாயம் 18. அம்மா, நீங்கள் ஒரு தாய். வருக வருக, மதுரை மாமன்னரின் தோழரே வருக என மிக்க மரியாதையுடன் அழகிரியை வரவேற்றனர். போஜன கூடத்தின் உள்ளே நுழையும் போதே ஏலமும் வெள்ளப்பாகும் கலந்த இனிய மனம் வரவேற்றன. பழுத்த பலாக்கனியின் சுவை மனம் மூக்கை துளைத்தது. நான் மன்னரின் தோழர் அல்ல, மன்னரேதான் என சொல்ல வேண்டும் போல் தோன்றியது அழகிரிக்கு. லிங்கமனே நேரிடையாக கூடத்திற்கு வந்து அழகிரியை வரவேற்றார். மிகவும் நேரமாகிவிட்டது. தங்களை தேடி அழைத்து வருமாறு அனுப்பிய பணியால் இவ்வளவு தாமதப்படுத்தி விட்டானா என்றார் லிங்கம நாயகர். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே என்றான் அசட்டு சிரிப்புடன் அழகிரி. கூடத்தில் நுனிவாழை இலைகள் 2 போடப்பட்டிருந்தன. கருங்காலி மரத்தால் ஆன ஆசனம் அமர்வதற்காக போடப்பட்டிருந்தது. பச்சடி முதல் தெலுங்கு நாட்டிற்கே உரித்தான கோங்குரா ஊறுகாய் வரை இலையின் நுனி முதல் அடிவரை வலது இடமாக பரிமாறப்பட்டிருந்தன. படை அணிவகுப்பில் பல வரிசைகள் போன்று 2வது வரிசையில் தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம் போன்ற பல விதமான சித்திர அன்னங்கள் பரிமாறப்பட்டிருந்தன. காம்பு நீக்கிய முல்லை அரும்பு வாழை இலையில் குவிக்கப்பட்டிருந்தனவோ எனும்படியாக சாதம் பரிமாறப்பட்டது. ஆவி பொங்கும் அந்த சோற்றின் மீது நறுநெய் ஊற்றப்பட்டது. 8 திக்கிலும் மனம் வீசும் முருங்கையும் முள்ளங்கியும் கலந்த சாம்பார் வார்க்கப்பட்டது. வடை அப்பளமும் போடப்பட்டன. மா, பலா, வாழைப்பழங்கள் மிக கம்பீரமாக அதில் காட்சியளித்தன. 2 பணிப்பெண்கள் விசிறி எடுத்து விசிறி கொண்டிருந்தனர். லிங்கமன் பொதுவாக ஊர் நலன் பற்றி விசாரித்தார். நாட்டு வளப்பம் பற்றி வினவினார். மன்னரின் நலன் கேட்டறிந்தார். மன்னருக்கு அழகிரி என்ன உறவு என விசாரிக்க முயன்றார் லிங்கமன். அதற்குள் அழகிரியின் செவிலி தாயார் அங்கே பிரவேசித்தாள். அவளது கரத்தில் அழகிய வெள்ளிக்கிண்ணம் காட்சியளித்தது. வெள்ளிக்கிண்ணம் சிறு இலையால் மூடப்பட்டிருந்தது. சிறு கரண்டியை கொண்டு அந்த கிண்ணத்தில் இருந்து ஏதோ எடுத்தாள் அவள். எங்கள் மாளிகையில் விசேஷமாக தயாரிக்கப்படும் திரட்டுப்பால், தமிழ்நாட்டிற்கே பெருமை தரும் பட்சணம் என கூறிவிட்டு லிங்கமன் இலையிலும் அழகிரியின் இலையிலுமாக 2 கரண்டிகள் நிறைய திரட்டுப்பால் எடுத்து பரிமாறினாள். லிங்கமன் திரட்டுப்பாலின் சுவையை ரசித்த போது, உங்கள் அருகே அமர்ந்திருக்கும் அழகிரியை சாமானியமானவர் என எண்ணி விடாதீர்கள் என செவிலி பேச்சை தொடங்கினாள். அவளது விழிகள் அழகிரியை நோக்கி ஒரு முறை சுழன்றன. அதாவது மௌனமாக இரு என எச்சரிக்க. சாமானியமாகவா? ஏன் நினைக்க வேண்டும்? எப்படி நினைப்போம்? எங்கள் குலம் செய்த பாக்கியம். மதுரை மன்னர் எங்கள் வீட்டு மருமக பிள்ளையாக வரப்போகிறார். அவருடைய அருமை தோழர் அழகிரி சம அந்தஸ்துடன் இவரை கருதுவதால் தான் இவர் வருகைக்காக காத்திருந்து நானே அருகே அமர்ந்து சாப்பிடுகிறேன் என கூறும்போது செவிலி குறுக்கிட்டு, என்ன சொன்னீர்கள்? அழகிரி நாயக்கர் மன்னரின் தோழரா? இல்லை இல்லை, மன்னரின் சகோதரர் என கூறும் பொழுது அங்கே ஒரு எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தது. கையில் பூக்கொடையுடன் வந்த பணிமகள் ஒருத்தி திடீரென அந்த பூக்கொடையை கீழே போட்டாள். கையை மேலே உயர்த்தி, என்னவென்று நினைத்துக் கொண்டீர்கள் எங்கள் அழகிரியை? அவர்தாம் உண்மை மன்னர். அவருக்கு தான் மதுரை நாடு சொந்தம். புஜபலம் மிகுந்தவர், அறிவில் சிறந்தவர். அவரே நாட்டை ஆளக்கூடியவர். ஏய் லிங்கமா, உன் மகளை அழகிரிக்கு திருமணம் புரித்து கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்க போகிறாய்? என் சன்னிதானத்தில் நடக்கும் நிச்சயதார்த்தத்தின் போது அழகிரிக்கே நிச்சயம் செய்து லக்ன பத்திரிகை தயார் செய்யுங்கள். என்ன தெரிகிறதா என கூவினாள். ஆவேசம் வந்துவிட்டது, சாமி வந்துவிட்டது என பலரும் அவள் அருகே ஓடி வந்தனர். பலர் அழுத்தமாக அவளை பிடித்துக் கொண்டும் அவளை சற்றும் அடக்க முடியவில்லை. கற்பூரம் ஏற்றினார்கள். முகத்தில் தண்ணீர் தெளித்தார்கள். லிங்கமனும் அழகிரியும் வைத்த கால் வாங்காது அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். சாப்பாடு மௌனமாகவே நடைபெற்றது. 2 சொற்கள் திருப்பதி வேங்கடவனை பற்றி மட்டுமே பேசப்பட்டன. அவன் மகிமையை, அவன் அருள் சிறப்பை பற்றி பேசினர். செவிலி தூண் ஓரமாக நின்று கொண்டாள். தான் போட்ட திட்டம் நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டது.
விருந்து முடிந்து புறப்படும் சமயம் அழகிரிக்கு மங்கம்மாவை சந்திக்க வேண்டும் என்ற நினைவு எழுந்தது. ஓய்வு எடுக்க செல்லும் போது பாமா வந்து அழைப்பதாக கூறியிருந்தாளே என அழகிரி எண்ணியவாறே சுற்றுமுற்றும் பார்த்தான். பாமா வந்து கொண்டிருந்தாள். விருந்து நன்றாக இருந்ததா என கேட்டு காவி பற்கள் தெரிய நகைத்தாள். அவளை அழகிரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவளுடைய சிரிப்புதான் பிடிக்கவில்லை. கருநிற மேனி உடையவள் ஆயினும் கடைந்தெடுத்த கருங்காலி மரம் போன்ற கரங்களும் பாதங்களும் மூக்கும் காதும் முகமும் அவளை ஒரு முறை தொட வேண்டும் போல் தோன்றியது அழகிரிக்கு. உண்ட மயக்கத்தால் தள்ளாடுபவன் போல நடிக்கவே பாமா மெல்ல அவனது கரத்தை பிடித்துக் கொண்டாள். அழகிரியின் முகத்திலோ அசட்டுக்களை படர்ந்தது. பாமாவின் கரஸ்பரிசம் அவன் எதிர்பார்த்தது போல மென்மையாக இல்லை. இரும்பு தூண் ஒன்றை பிடிப்பது போல தோன்றியது. அவனது கள்ள மனத்து விகார உணர்ச்சியை வெளிப்படுத்துவது போல அவன் கரங்கள் மெல்ல அவள் மேல் படர்ந்தன. பஞ்சு குவியலை அணைப்பது போன்ற உணர்ச்சியுடன் அவளை நோக்கிய உடனே பாமா ஏதும் அறியாதவள் போல, உண்ட களைப்பு உங்களை சிரமப்படுத்துகிறது அல்லவா என்றாள். சிரமமா? எனக்கா? உங்கள் தலைவியை காண வேண்டும் என்ற துடிப்பு ஏற்படும் பொழுது சிரமம் என்னை என்ன செய்யும் என்றான் அழகிரி. தேவி உங்களுக்காக காத்திருக்கிறாள் என்றாள் பாமா. அந்த சொல் கேட்டு மேலும் தள்ளாடினான் அழகிரி. மங்கம்மா மாதவி கொடி அருகே மற்றொரு கொடி போல நின்றிருந்தாள். அச்சமும் நாணமும் கலந்திருந்தன. அவளது முகச்செம்மை இயற்கையானதா நாணத்தால் எழுந்ததா என கண்டுபிடிக்கவே முடியாதவாறு ஒளி வீசியது. மங்கம்மாவின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்கவே முடியவில்லை அழகிரிக்கு. அந்த வெளியில் காந்தம் இருந்தனவோ, அந்த கம்பீர தோற்றம் ஒருவித அச்சத்தை அளிக்கின்றனவோ. தாயார் கூறியபடி ஆளுமை நிறைந்த பார்வை அது. நம்மை ஆட்டிப்படிக்கும் ஆற்றல் மிகுந்த பார்வை. நம் பேசும் சக்தியை இழக்க செய்துவிட்டனவோ. மங்கம்மாளின் இனிய குரல் இப்போது கேட்டது. மதுரை மாநகரின் கம்பீரமான ஆலயத்தை தங்கள் மன்னரின் பாட்டனார் கட்டினார் என சொல்கிறார்களே, உண்மைதானா? மீனாட்சியம்மை சக்தி வாய்ந்த தெய்வம் என்று கூறுவார்களே என கேட்டாள். மரியாதைக்காக சற்று மறைவிலே நின்றாள். ஆம் என்றோ இல்லை என்றோ சொல்லக்கூடிய சக்தி அழகிரிக்கு ஏற்படவில்லை. ஆமாம் தேவி, மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தை கட்டியவர் திருமலை நாயகர். கூடலழகர் கோவில் என்றொரு கோவிலும் மதுரையில் உள்ளது. மதுரை அருகே அழகர் கோயிலும் இருக்கிறது. கள்ளழகர் என்ற பெயரில் விளங்கும் திருமால் மிகவும் அழகானவர். அழகிரியின் பெயரும் அந்த கடவுளின் பெயர்தான் என செவிலி திடீரென அங்கு தோன்றியவாறே கூறினாள். மங்கம்மா கையெடுத்து கூப்பி, ஆமாம், தங்களை பற்றியும் நான் கேள்விப்பட்டேன். மன்னருக்கு மிகவும் வேண்டியவராம் தாங்கள். தஞ்சையின் அரச பிரதிநிதியாக ஆகப் போகிறீர்களாம் என கூறும்போது செவிலி குறுக்கிட்டு, தேவி உங்களுக்கு தெரியுமா, சற்று முன்பு பணிப்பெண் ஒருத்தையின் பேரில் திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து விட்டார். அவர் சொன்னதை நினைக்கும் பொழுது என் உடலே சிலிர்க்கிறது என்றாள். மங்கம்மா ஆவல் நிறைந்த குரலில், அவர் என்ன சொன்னார்? ஏழுமலை பெருமாள் என்ன சொன்னார் என கேட்டாள். நான் என்னவென்று சொல்வேன் தேவி, அதை எப்படி சொல்வேன் தேவி என செவிலி சற்றே தயங்கினாள். சொல்லுங்கள் சொல்லுங்கள், தைரியமாகவே சொல்லுங்கள். வேங்கடவன் என்ன சொன்னார்? என் மகளை வேறு யாருக்கோ மனம் செய்து கொடுக்க போகிறாயா? இன்று மாலை நடக்கும் நிச்சயதார்த்த வைபவத்தின் போது அழகிரிக்கே நிச்சயம் செய்து லக்ன பத்திரிகை எழுதுங்கள் என்றுதானே சொன்னார் என மங்கம்மாவை கூறியவுடன் செவிலி திடுக்கிட்டு திகைக்கவும், எனக்கு எப்படி தெரியும் என நினைக்கிறீர்களா? அதே பணிப்பெண் தான் வந்து சொன்னாள். செவிலியின் முகம் மேலும் மாறியது. அவளே சொன்னாளா என கேட்டாள். மங்கம்மாவின் இதழ்களில் மெல்லிய நகைரேகை ஓடியது. அவளே சொன்னாள். எனக்கே சற்று வியப்பாக இருந்தது. திருமணங்கள் தெய்வ உலகத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என பெரியவர்கள் சொல்வார்கள். அத்தகைய திருமணத்தையே மாற்ற வேண்டும் என அந்த தெய்வமே சொன்னாள் என மங்கம்மா முடிக்கவில்லை. ஆமாம் தேவி, எனக்கே வியப்பாகத்தான் இருக்கிறது. என் கண்ணால் பார்த்தேன். அந்த பணிப்பெண் ஆவேசத்துடன் ஆடுவதை, பேசுவதை 4 பேர் கட்டிப்பிடித்தார்கள். கற்பூரம் கொளுத்தினார்கள்.
ஆனால் ஒருவராவது தெய்வம் கேட்டபடி செய்கிறேன் என சொல்லவில்லை என்றாள் செவிலி. மங்கம்மா செவிலியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். தேவி, தாங்கள் அனுமதித்தால் நான் சில ரகசியங்களை கூறுவேன் என கூறிவிட்டு நிறுத்தி மங்கம்மாவின் முகத்தையே நோக்கினாள். சொல்லுங்கள், கேட்கிறேன் என சமிக்கை தென்பட்டது. தேவி, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இதோ இந்த வீரவாலிபர் அழகிரி சொக்கநாதரின் சகோதரர் என்று கூறி சற்று நிறுத்தினாள். ஓஹோ, அப்படியா? மதுரை மன்னர் ஒரே மகன்தான் என கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆம், அவர் தாய்க்கு ஒரே மகன். ஆனால் தந்தையின் இரண்டாவது மகன். அவருக்கு அழகிரி மீது அபார அன்பு. மதுரை நாட்டையே ஆளக்கூடிய தகுதி அழகிரிக்குத்தான் உண்டு என பல முறை கூறுவார். அழகிரியையும் அரசகுமாரன் போல வளர்த்தார். ஆனால் அவன் உலக விவரம் அறியும் முன்பே சொர்க்கஸ்தர் ஆகிவிட்டார். அதன் பிறகு மதுரையே அல்லோல கல்லோலப்பட்டது. தக்க அரசர் இல்லை. தங்கள் தந்தையின் பெயரை கொண்ட தளபதி நாட்டையே அபகரிக்க பார்த்தார். தக்க தருணத்தில் அந்த சதியும் அம்பலமாகியது. சொக்கநாதர் பட்டமேறினார். இவர் ஏன் அரியணை அமரவில்லை? இல்லை, அப்போது மிகவும் குறைந்த வயதுடையவன் அழகிரி. சரி, பிறகாவது கேட்டாரா? ஆம், கேட்டார். கேட்டது மதுரை, கிடைத்தது தஞ்சை. இவ்வளவும் நீங்கள் எப்படி அறிவீர்கள்? நேரிடையே பார்த்தீர்களா? பார்த்தீர்களாவது, நான் தானே சதித்திட்டத்தை அம்பலப்படுத்தியவள் என செவிலி கூறியவுடன் மங்கம்மா வியப்பும் மரியாதையும் மிக. நீங்கள் தானா செவிலி தாய்? அம்மா நமஸ்காரம். நீங்கள் தானா மதுரை மன்னரை சதிகாரர்களிடமிருந்து காப்பாற்றியவர்? நீங்கள் தானா அவரை பாலியம் முதல் மடியிலும் தோளிலும் கிடத்தி வளர்த்து ஆளாக்கியவர்? உங்களுடைய வீர சொற்கள்தாமே மதுரை மன்னர் இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைந்தார்கள். அம்மா நமஸ்கரிக்கிறேன். நீங்கள் எனக்கு மாமியார் ஸ்தானத்தில் விளங்கப் போகிறவர். தங்களை அறிந்து கொள்ளாமலே இதுவரை பேசிவிட்டேன், மன்னித்து அருளுங்கள். நீங்கள் வளர்த்து மன்னராக்கியவரை மணக்கும் பாக்கியம் கிடைத்தது முற்பிறவி புண்ணியம். எனக்கு ஆசி கூறுங்கள் அம்மா என கூறிவிட்டு செவிலியின் பாதத்தில் விழுந்து வணங்கிய மங்கம்மாவை தூக்கி நிறுத்தி அவள் முகத்தையே உற்று நோக்கிய போது செவிலியினால் ஏதும் பேச முடியவில்லை. அவளது விழிகளில் நீர் ததும்பியது. உதடுகள் ஏதோ கூற துடித்தன. தன் தோளோடு அவளை அணைத்துக் கொண்ட செவிலி அவள் எதிரே கண்ணீர் சிந்தாமல் முதுகுப்புறத்தில் விழித்துளிகள் சிந்தி நனையச் செய்தாள். அத்தியாயம் 19. கதைகள் ஒரு காவியம். ஒரு உறுதியான முடிவிற்கு வந்துவிட்டாள் செவிலி. சொக்கநாதருக்கு என பிறந்துவிட்ட மங்கம்மாவை தன் மகன் அழகிரிக்கு மாற்றிவிட முடியாது என திடமான முடிவிற்கு வந்துவிட்டாள். தன் திட்டத்தின் முன்னேற்றத்திற்கு இந்த நிறைவேறாத ஆசை ஒரு தடையாக இருக்கும் என அவள் சிறிதும் எண்ணவில்லை. அடிப்பட்ட வேங்கையைப் போல தன் சதி எண்ணத்தை இதய குகையிலே மறைத்துக் கொண்டாள். வடு மறைந்த பிறகு வசதியுடன் பாயலாம் என்ற எண்ணமும் உண்டு. என்னதான் சந்திரன் வட்ட வடிவமாக திகழ்ந்தாலும் சூரிய ஒளியில் பிரகாசிக்க முடியவில்லை. அவனை பார்த்து ரசிப்பதும் இல்லை. அழகிரி அழகன்தான். கம்பீரமான தோற்றம். சொக்கநாதரை விட அழகிரியிடம் அரச கம்பீரம் இருந்தது. கண்டோர் உடனே மயங்கும் தக்க முகப்பொலிவும் இருந்தது. அந்த விழியிலே ஒரு காந்த சக்தி. கமலியை கவர்ந்ததும் அந்த காந்த கண்களே. சிரிக்கும்போது பளீரென தெரியும் அந்த பல் வரிசைகள். உணர்ச்சி வசப்பட்டவன் என்பதை அடிக்கடி புலப்படுத்தும் அழுத்தமான உதடுகள். மங்கம்மாவின் இதய விழிகள் அழகிரியை காணாமலா இருந்திருக்கும். தன் மணாளனாக வரப்போகும் மதுரை மன்னரின் சகோதரன் என்பதால் அவனிடம் பேச துணிந்தாள். ஆனால் அதிகம் பேச சொற்கள் வரவில்லை. மரியாதையும் வெக்கமும் கலந்த நிலை. அழகிரியின் பார்வையில் அதிகம் படாவிட்டாலும் மறைந்து நின்று காணும் பொழுது அவனது கம்பீரம் அவளுக்கு புலப்படாமல் இல்லை. அந்த கம்பீரத்தையும் முகப்பொலிவையும் தன் மனதிற்குள் இருக்கும் ஓர் உருவத்துடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்வாள். முதல் சந்தித்த அவரது கம்பீர தோற்றத்தை மற்றும் ஒருமுறை நினைப்பதிலே தனி இன்பம்தான் இருக்கிறது. அவர்கள் சந்திப்புக்கு உதவியது சிறுத்தை குட்டி. அது வாழ்க. இதயத்தில் இப்பொழுது மட்டுமின்றி எப்பொழுதுமே வீற்றிருக்க போகும் அந்த ஆண் அழகனின் வடிவு. இதயத்தில் மேலோங்கி நின்று
மற்ற எந்த அழகிய தோற்றத்தையும் அந்த இதயத்தில் அனுமதிக்க துணியவில்லை. அதனால் அழகிரியின் வடிவம் அவளது மனத்தடாகத்தில் எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. தன் தாயின் திட்டம் வெற்றியடையவில்லை என்பதை அழகிரி அறிந்தபோது அவனுக்கு ஏமாற்றம் ஏற்படவில்லை. கமலியின் நினைவிலேயே சுழன்று கொண்டிருக்கும் அவன் மனம் மங்கம்மா கிடைக்காததால் வருத்தம் அடையவில்லை. எப்போது தஞ்சைக்கு செல்வோம், கமலியை எப்போது காண்போம் என்பதிலேயே அவனது நினைவு எல்லாம் இருந்தது. திருமண நாளை முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக அழகிரியும் செவிலியும் மற்றும் குழுவினரும் விரைந்தனர். மங்கம்மாள் மதுரை அரசியாக போகிறாள் என்ற செய்தி சந்திரகிரியின் சுற்று வட்டாரம் எங்கும் பரவியது. அவளது இளம் வயது தோழிகள் அவளை பாராட்ட வந்தனர். வயது முதிர்ந்தவர்கள் நல்லாசி கூற வந்தனர். நாளுக்கு ஒரு தலை அலங்காரம் செய்தனர், திருஷ்டி கழித்தனர், ஆடை ஆபரணங்களை அணிவித்து மகிழ்ந்தனர். மங்கம்மாவை விட்டு நொடியும் பெரியாதவளும் அந்தரங்க தோழியாக திகழ்ந்த மாலதிக்கோ கண்களில் நீர் தழும்பியது. அசடே, எதற்காக அழுகிறாய் என மங்கம்மா கேட்டாள். தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மாலதி. அழுகிறேனா? நானா? எதற்கு என சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு கேட்டாள் மாலதி. மங்கம்மாவும் சிரித்தவாறே, தெரியும் தெரியும், பிரிவாற்றாமைதானே உன்னை இப்படி கலங்க வைக்கிறது என கேட்டாள். ஆமாம், பிரிவாற்றாமைதான் என்றாள் மாலதி. எனக்கும் தான். அப்படி ஆசையுடன் வளர்த்த பெற்றோர்களை பெறுகிறேன், அதற்காக வருந்துகிறேனா என மங்கம்மா தைரியமாக கூறினாலும் உள்ளுக்குள்ளே அவளுக்கும் வேதனை இருந்தது. உங்களுக்கு பிரிவாற்றாமை ஒரு சார்புதான், ஆனால் எனக்கோ இருவரை பிரிய வேண்டும். என் பெற்றோர்களை பிரிந்து விடுவேன். என்றாவது பிரிந்துதானே ஆக வேண்டும். ஆனால் தங்களை பிரிவதுதான் லேசாக கொள்ள முடியாது. சிறுவயது முதலே தங்களுடன் பழகிவிட்டேன். எஜமானி வேலைக்காரி என்ற பேதம் நம்மிடையே ஏற்படவில்லை. நீங்கள் வேடிக்கையாக சிறுவயதில் சொல்வீர்கள், உக்ககம் போனால் இருவரும் ஒரே இடத்திற்கு செல்வோம் என்று. சிறுவயது பேச்செல்லாம் எப்படி பழங்கதையாகி விடுகின்றன பார்த்தீர்களா என மாலதி சொல்லிக்கொண்டே சென்றபோது மங்கம்மாளும் குறுக்கிட்டு, எதுவுமே பழங்கதையாகி விடவில்லை மாலதி. நீயும் நானும் ஒரே புக்ககத்திற்கு தான் செல்ல போகிறோம். என்னை பிரிந்து விடுவதாக நீ ஏன் கற்பனை செய்து கொள்கிறாய்? ஒரு நாளும் இல்லை. நான் உன்னை என்னுடனே அழைத்து செல்ல போகிறேன் என கூறியவுடன் வியப்புற்று மேலும் ஏதும் பேச முடியாமல் சிலையென நின்றாள். சிறிது நேரத்திற்கு முன்பு அவளுக்கு ஏற்பட்ட மன வருத்தம் பெரும் மகிழ்ச்சியாகியது. எதிர்பாராது ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியே அவளை பேச முடியாமல் செய்தது. மதுரையை நோக்கி மணப்பெண் மங்கம்மாவையும் லிங்கமனையும் மற்றும் ஏராளமான பரிவாரங்களையும் கொண்ட அந்த குழு புறப்பட்டது. இன்னும் 15 நாட்களில் திருமணம். பல நதிகளையும் மலைகளையும் கிராமங்களையும் சிற்றூர்களையும் காஞ்சி போன்ற நகரங்களையும் கடந்து திருமண யாத்திரை குழு சென்று கொண்டிருந்தது. வசந்த காலத்து காலையையும் நண்பகலையும் மாலையையும் காணும்போது மங்கம்மாவின் மனம் மகிழ்ச்சியால் துள்ளும். மலை சிகரத்திற்கு இடையே கதிரவன் மறையும் அழகையும், நீல வானத்தில் நட்சத்திரங்கள் புடைசூழ பவனி வரும் சந்திரனின் எழிலையும், சலசலக்கும் ஓடையின் பொலிவையும் கண்டு ஆனந்தித்துக் கொண்டே அந்த சிவிகையில் அமர்ந்து சென்றாள் மங்கம்மா. சிவிகை சுமப்பவரின் ஒளியும், காற்று வீசும் ஏற்படும் ஒளியும், மரங்கள் உராயும் ஓசையும், வானத்தே கூட்டம் கூட்டமாக செல்லும் பறவைகளின் ஒளி எழுப்பி செல்லும் அழகும் மங்கம்மாவின் உள்ளத்தில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். 10 நாட்கள் கழிந்த பிறகு திருவரங்கத்தை வந்தடைந்தனர் லிங்கமன் குழுவினர். அவர்களை வரவேற்க திருவரங்கத்திற்கே செவிலியும் மற்றும் மதுரை மன்னர் பிரதிநிதிகளும் வந்திருந்தனர். சொக்கநாதருக்கு மாலையிட போகிறவள் வந்திருக்கிறாள் என்ற செய்தி பரவவே திருவிழா கூட்டம் போல மக்கள் குழுமினர். மங்கம்மாவின் அருகே இணை பிரியாத காவலர் போல எங்கு சென்றாலும் உடனிருந்து இருந்தால் செவிலி. திருவரங்கத்தை எம்பெருமானை தரிசித்துவிட்டு அவரது அழகில் மனம் லயிக்கப்பட்ட மங்கம்மா, கிடந்த திருக்கோலத்தை போற்றி புகழ்ந்து இன்றைக்கெல்லாம் எம்பிரானின் வடிவை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறதே என்றாள். செவிலி தொண்டையை மெல்ல கனைத்துக் கொண்டு, இதே போன்ற ஆசை மன்னர் ஒருவருக்கு ஏற்பட்டது என பேச்சை தொடங்கினாள். எந்த மன்னருக்கு
என்ற கேள்விக்குறியை வீசினாள் மங்கம்மா. தஞ்சையை அரசாண்ட விஜய ரகுநாதர் என தொடங்கிய செவிலி நாள்தோறும் தஞ்சையிலிருந்து திருவரங்கம் வந்து ரங்கநாதரை தரிசிக்காமல் அரசர் அமுதுண்ண மாட்டார் என்ற செய்தியையும் கூடுதலாக சுவைப்பட கூறினாள். செவிலி கூறி வரும் பொழுது மங்கம்மாவிற்கு தஞ்சை மாநகரையும் அங்கே ஆட்சி புரிந்து வந்த விஜய ரகுநாதரின் சந்ததியினரையும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. மேலும் செவிலி கூற ஆரம்பித்தாள். நாள்தோறும் அரங்கரை தரிசிக்காமல் அமுதுண்ணாத அரசருக்கு சில நாட்களில் திருவரங்கம் செல்ல முடியாது போய்விடும். அன்றெல்லாம் அவர் பட்டினிதான். அதனால் மாளிகையின் மீது உயரமான மண்டபம் ஒன்றை கட்டினார். அதன் மீது ஏறி பார்த்தால் திருவரங்கத்து கோபுரம் தெரியும். அதை கண்டு தரிசித்து மகிழ்ந்தார். மங்கம்மாவிற்கு மேலும் வியப்பு அதிகமாகியது. நாம் தஞ்சைக்கு செல்வோமா? அந்த மண்டபத்தை பார்ப்போமா? மதுரையில் அது போன்ற மண்டபங்கள் உள்ளனவா என தன் நாவலை அடக்க முடியாமல் கேட்டாள். செவிலி ஒரு கணம் யோசித்தாள். பிறகு பொன் முறுவலை வரவழைத்துக் கொண்டு, ஆகா, நீங்கள் அந்த மண்டபத்தை மட்டுமா பார்க்க போகிறீர்கள்? தஞ்சை மாநகரத்தையே பார்க்க போகிறீர்கள். அங்கே அந்த மண்டபம் இருந்த இடத்தை, மாளிகை இருந்த இடத்தை, கோட்டை கொத்தளங்கள் இருந்த இடத்தை பார்க்க போகிறீர்கள். அவற்றையெல்லாம் பார்த்து திடுக்கிட்டு, ஏன் இப்படி அனைத்தும் பாழ்பட்டு கிடக்கின்றன என கவலையுடன் கேட்பீர்கள். அதற்கு உங்கள் கரம் பிடிக்க போகும் மதுரை மன்னர் சொக்கநாதர் உங்கள் தோள்களை மெல்ல அணைத்துக் கொண்டு அந்த கதையெல்லாம் கூறுவார் என்றாள். அதை கேட்டதும் மங்கம்மாவின் முகத்தில் நாண வரிகள் படர்ந்தன. இந்த கதைகளை அவர் கூறப்போகிறார் என்பதை கேட்கும் பொழுதே அவளுடைய உடல் சிலிர்த்தது. மேலும் செவிலி தொடர்ந்து கூறிய வார்த்தைகள் அவள் உள்ளத்தில் சொல்ல முடியாத பரபரப்பை ஏற்படுத்தின. அந்த கதைகள் அழியாத காவியம். அந்த காவியத்தின் காரணகர்த்தரான சொக்கநாதர் இப்போதுதான் சற்று மறந்திருக்கிறார் அந்த காவியத்தை. உங்கள் வருகை அவரை ஓரளவிற்கு மாற்றியது. நிலை தடுமாறி வேதனையுடன் தத்தளித்த கப்பலுக்கு நங்கூரமாக நீங்கள் வந்தீர்கள். நங்கூரம் என சொல்வது சரியல்ல, திசை தெரிவிக்கும் விண்மீனாக வந்தீர்கள். நான் இவற்றையெல்லாம் தங்களிடம் கூறியிருக்க கூடாதுதான். திருமணம் முடிந்து உல்லாசமாக இருக்கும் ஒரு நாளில் நீங்கள் தஞ்சையை பற்றி கேட்டு நன்றாகவே தெரிந்து கொள்ளலாம் என செவிலி கூறியது மங்கம்மாவின் உள்ளத்தில் பெரும் ஆவலை தூண்டிவிட்டது. அழியாத காவியத்தை என்று கேட்கப் போகிறோம் என்ற எண்ணத்தை அவளது இதயத்திலிருந்து அழிக்கவே முடியவில்லை. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.